ராவணனுடைய தங்கச்சி வந்து ஏதோ திட்டிட்டு போவா சீதைய. அப்ப அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பை யாசகமாக கேட்கிறேன்ட்டு அவர் அன்பா பேசுவான் ராவணன். ஆனா அவ ம். அதுல மயங்க மாட்டா. ஆ. துஷ்டன். இப்படி யாசகம் என்ற பெயரில் தானே எனக்கு அது என்னது அட்ரஸே இல்லாத மாரி பண்ணிட்ட. ஆ அப்படின்னு சொல்லுவா. ஆ சொல்லிட்டு நான் வந்து அந்த சாது ரூபத்தில் ஒளிந்திருக்கும் அரக்கனை அடையாளம் கண்டுக்காததுனால தான், என் தமையனுக்கு நிகரான என்னுடைய மைத்துனன் சொன்ன அந்த லக்ஷ்மண கோட்டை நான் தாண்டிட்டேனே! தாண்டாம இருந்திருந்தா இந்நேரம் என் கணவனோட வாழ்ந்திருப்பேனே! அப்படின்னு அந்த அந்த கோட்டை தாண்டியதுடைய வலி ம். இல்லையா? ஸோ அது அது வந்து ஒரு தடவையும் அந்த தண்டனை வரும்பொழுது தான் அந்த உணர்தல் வரும். அதான் பாபா சொல்றாரு. சுகமா இருக்கும்போது என்ன நினைக்க